பணத்தை நான் ரெடி பண்ணதுக்கு வேண்டாம் பெரியமா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. பணத்தை நீங்க ரெடி பண்ணீங்களா? என்னங்க சொல்றீங்க? அதான் நான் ஏற்கனவே சொன்னனே, அப்பாவோட விஆர்எஸ் பணம் 40 லட்சம் வந்திருக்குன்னு. நான் யுகி கிட்ட ஃபோன் பண்ணி பணத்துக்கு டென்ஷன் ஆக வேண்டாம் நான் தரேன்னு சொன்னேன். ஆனா அவரு என்னங்க நீங்க இத முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா பவானி மேடம்கிட்ட நான் பேசிருக்கவே மாட்டேனே. என்ன சொல்றீங்க? பெரியம்மாவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாதுங்க. என்னன்னு சொல்லுங்க. இல்ல நம்ம ஆளுக்கு 10 லட்சம் பேசிக்கிட்டோம். ஆனா யுகி 20 லட்சத்துக்கு எங்கெங்க போவான்? அவ வீடு அடமானம் வைக்க பேசுறேன்னு சொன்னப்பவே எனக்கு ரொம்ப தயக்கமா இருந்துச்சு. அம்மா இப்ப இருக்கிற கோவத்துல நிச்சயத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் நினைச்சுதான் நான் பவானி மேடத்தை பார்த்து விவரத்தை சொன்னேன். எப்படியாவது அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நல்ல ஆர்டர்னு சொன்னேன். அவங்க என் மாப்பிள்ளைக்கு நான் செய்யறதுல என்ன இருக்கு, ஆனா மாப்பிள்ளை இதுக்கு ஒத்துக்கு வரான்னு யோசிச்சாங்க. நானும் நீங்க கொடுக்குறேன்னு சொன்னா நிச்சயம் ஒத்துக்க மாட்டான்னு சொன்னேன். அதான் மேடம் இதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ எதுவும் புரியல. ஆனால் அவங்க ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னப்போ தான் எனக்கே புரிஞ்சுது. தெளிவாக சீர் கொடுக்குற மாதிரி போய் செஞ்சுருக்காங்க. வைஷு வைஷு சொல்லுங்க வேலு. என்னங்க திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? இல்ல பெரியம்மாவை நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. அவங்கள நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. உண்மைதாங்க. இந்த ஐடியா எனக்கு கூட தோணவே இல்லை. ஆனால் ஒரு விஷயங்க, இந்த மேட்ரு எக்காரணத்தை கொண்டு யுகிக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சா பெரிய பிரச்சனை பண்ணிடுவான். அப்புறம் காசை வேணாலும் திருப்பி கொடுத்தாலும் கொடுத்துருவான். இல்ல வேலு, நான் எதுக்கு சொல்ல போறேன்? ஆமாம், இந்த ஆர்டர் மூலமா அவன் பெரிய ஆளா வரணும். அவன் நல்லபடியா வந்தா எல்லாருக்கும் நல்லது தானே. நான் மூச்சே விடல, நீங்களும் எதுவும் காட்டிக்காதீங்க. இல்ல இல்லைங்க, நான் பேசவே மாட்டேன். ஓகே வேலு, இதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். சரிங்க. ஒல்லக்கை பண்ணாட, உன்னை அடிக்கணும்டா. நீதான் இந்த வேலையை பாத்தியா? என்னப்பா, என்ன நடந்துச்சு அந்த பவானி வீட்ல? நான் கேக்குறேன், நீங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கீங்க. இனிமே அவளை யாராலையும் அடக்க முடியாதுமா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, கண்டபடி பேசிட்டா. என்ன நடந்துச்சு? உனக்கு எதுக்கடி இந்த தேவையில்லாத வேலை? யாரை கேட்டு சீர் செஞ்சேன்னு கேட்டேன். அதை கேட்ட கண்ணாப்பினான்னு பேசி வாடா போடான்னு சொல்லிட்டா. என்னது வாடா போடான்னு பேசினாளா? அவளை சும்மாவா விட்டீங்க? வாடா போடானதுக்கே இவ்வளவு கோவப்படுறாளு. அடிச்சது தெரிஞ்சா? என்னப்பா யோசிக்கிறீங்க? நேருக்கு நேர் மோதிட வேண்டியதா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவளுக்கு தான் மாப்பிள பக்கத்துல இருக்காரங்கிற திமிரு யாரால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறா. ஆமா, உங்க அம்மாங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. நல்ல வேலை, நல்லதா போச்சு. நடந்த எந்த விஷயமும் உங்க அம்மாக்கு தெரிய வேண்டாமா? இல்லப்பா, இது விஷயமா அம்மா கிட்ட எதுவும் பேச வேண்டாம். இந்த கதை வேற எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போகுதுப்பா. என்ன சொல்ற? ஆமா, அவங்க சீர் செய்யணும்னு நினைக்கல, யுகிக்கு பிச்சை போட்டிருக்காங்க. பிச்சையா? இப்பதான்ப்பா வேலு கிட்ட பேசினேன். ராஸ்கல், யுகிக்கு பணம் கிடைக்காதுன்னு நாம யோசிச்ச மாதிரி அவன் யோசிச்சு பவானி கிட்ட போய் பேசியிருக்கான்ப்பா. அதனாலதான் அவ சீரனு பிளான் பண்ணி இதை செஞ்சிருக்கா. ஓ, கதை அப்படி போகுதா? எல்லாம் இவனுடைய பிளானா? என்னடா இது, அவன் பண கஷ்டத்துல இருக்கும்போது கரெக்டா இவன் சீர் செய்யறாளேன்னு யோசிச்சேன். அதுவும் யுகிக்கு தேவைப்பட்டது 20 லட்சம் தான். எங்க சந்தேகம் வந்துற போதுன்னு பவானி 25 லட்சமா செஞ்சிருக்கா. அவனை காப்பாத்த நினைக்கிறாப்பா. உன் வாழ்க்கையை பத்தி உங்க அம்மா சொன்னப்போ எனக்கும் சரிடுதான் பட்டுச்சு. பிசினஸ்ல நீ பெரிய அளவுல வருவேன்னு நாங்க எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனா நாம எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் அவன் முட்டுக்கட்ட போடுறாளேம்மா. ஏன்பா, அவங்களே அவ்வளவு தெளிவா இருக்கும்போது நாம ஏன்பா பின் வாங்கணும்? சொல்லி அடிப்போம். ஆமாப்பா, அவனை அழிக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த கம்பெனி ஆர்டர்னால அவனை முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. அம்மா தான் என் கல்யாணம் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க பாக்குறபடி பாக்கட்டும், அதுக்கு நான் தடை சொல்ல போறதே கிடையாது. ஆனா அதே சமயம் இதையும் விடக்கூடாதுப்பா. நீங்க கூட இருந்தா இது நடக்கும். நான் உன் கூடவே இருக்கமா. நீ என்ன செய்யணும்னு சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேம்மா. அந்த பணம் இருந்தா தானே அவன் ஷேர் கொடுத்து கம்பெனி ஓனர் ஆக முடியும். அதுக்கே வேட்டு வைப்போம். என்னம்மா சொல்ற?
எஸ்பா, அந்த பணத்தை இது உங்களால செய்ய முடியுமாப்பா? என்னம்மா எப்படி கேட்ட? இந்த ஊர்ல நல்லவங்கள விட கெட்டவங்கள தான் எனக்கு அதிகமா தெரியும். கண்டிப்பா செய்யறேன். அப்ப இதை முடிச்சிருங்க. ஆனா ஒண்ணு, இதை உனக்காக தான் நான் செய்யறேன். உங்க அம்மா உனக்கு மாப்பிள்ளை பாக்குற விஷயத்துல நீ எதுவும் முட்டுக்கட்ட போடக்கூடாது. ஓகே? அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனேப்பா, அவங்க மாப்பிள்ளை பாக்குறபடி பாக்கட்டும். அப்பா, அம்மா வராங்க. என்ன வெளியே நிக்கிறீங்க? நான் இப்பதான் வந்தேன். ஓ, இன்னைக்கு கோயில்ல நல்ல கூட்டங்க. அது மட்டும் இல்ல, என் பழைய ஃப்ரெண்ட் கோமதி இல்ல, அவளும் அங்க வந்திருந்தா. நம்ம மாப்பிள்ளை பாக்குற விஷயத்த சொன்ன. அவ ஒரு புரோக்கர் பேரை சொல்லி நம்பரை கொடுத்தா. அவளே பேசிட்டா. எல்லாம் நல்லபடியா அமையும் நினைக்கிறேன். அம்மா, நீ நினைச்சது கண்டிப்பா நடக்குமா? சரி, உள்ள வாங்க, பிரசாதம் தரேன். நீ நினைச்சது நடக்கும். ஓகே? தேங்க்ஸ் பா. நேத்து பிரியங்கா கொடுத்த ரைட்ல பயலுக்கு புத்தி வந்திருக்கும். இனி அவ பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். ராஸ்கல், இங்க ஒருத்தி அவனை பிரிஞ்சிட கூடாதுன்னு தவிக்கிறேன். இவரு அவளை லவ் பண்ணுவாராம். என்னடா இன்னைக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணாம காலேஜ் வந்துட்ட? ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்புக்கு முடியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒண்ணு இல்லனா அப்படியே டல்லா இருக்க? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, இங்க நடந்த விஷயம்தான் மனசு. இங்க என்ன நடந்துச்சு? காலேஜ்லயா? என்ன? பிரியங்கா என்ன கண்டபடி பேசிட்ட ஸ்ருதி. என்னடா சொல்ற? யாரை கேட்டு நீங்க எனக்கு ஃபீஸ் கட்டினீங்க? உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? உங்களை மாதிரி பணக்கார வீட்டு பசங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் தப்பா தான் எடுத்துக்கணும். நல்ல மாதிரி ஃபீஸ் கட்டிட்டா மட்டும் நான் மடிஞ்சிருவேனா? இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் நடந்தது, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஐயோ, என்னடா இது கொடுமை? அதுக்காக நீ கண் கலங்குற அளவுக்கா பேசுறது? ச்சே, இந்த பிரியங்காவை என்ன பண்றதுன்னே தெரியல. நீ இதை விட்டுட்டு நான் அவகிட்ட பேசிக்கிறேன். அவளுக்கு உரைக்கிற மாதிரி சொன்னதான் புரியும். இல்ல ஸ்ருதி, தப்பெல்லாம் என் மேலதான். என்னடா சொல்ற? எஸ், அவகிட்ட கிஃப்ட் கொடுத்தப்பவே வேணான்னு சொன்னா. அதுக்கப்புறமாவது நான் அவ கேரக்டரை புரிஞ்சிருந்திருக்கணும். எஜுகேஷன் விஷயமாச்சுன்னு நான் அவளை கேட்காம ஃபீஸ் கட்டிட்டேன். அதான் அவ கோவத்துல பேசிட்டா. கோவத்துல உன் கேரக்டர் தப்பா பேசுவாளா? அவ அப்படித்தானே பேசுவா. மத்த பொண்ணுங்க வேற, பிரியங்கா வேற. என்னை இப்படி திட்டாளேன்னு எனக்கு வருத்தமா இருந்தாலும் ஏன் பிரியங்கான்னு சந்தோஷமா இருக்கு. என்னோட லவ் சரியான ஆள்கிட்ட தான் சொல்லியிருக்கேன்னு சந்தோஷமா இருக்கு. என்ன லூஸ் மாதிரி பேசுறான்? என்ன பாக்குற? இந்த விஷயம் தெரிஞ்ச கார்த்தி பிரியங்காவை தப்பா பேசினான்னு அவனை வேற அடிச்சிட்டேன். ஏன்டா இப்படி எல்லாத்துலயும் ஓவரா போயிட்டு இருக்க? என்ன சொல்றதுன்னு தெரியல ஸ்ருதி. பிரியங்காவை பார்த்ததுல இருந்து தூக்கம் இல்ல, பசி இல்ல. உனக்கு என்ன பத்தி தெரியுமே. என் முன்னாடி யாராச்சும் லவ்னு சொன்னா நானே கிண்டல் பண்ணுவேன். இப்ப நானே அந்த மாதிரி ஆயிட்டேன். பிரியங்காவை நினைக்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. அதான் அவ வரதுக்காக காத்துட்டு இருக்கேன். என்னாச்சு? நம்ம கணக்கெல்லாம் தப்பா போகுதே. அவளுக்காக காத்துட்டு இருக்கியா? என்னடா சொல்ற? ஆமா ஸ்ருதி, இன்னைக்கு அவ வந்ததும் என் முடிவை தெளிவா சொல்லிடுவேன்.
நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு தெளிவா சொல்லிட போறேன். அவ என் காதலை ஏத்துக்கிட்டா நான் இங்க படிப்பேன். அப்படி இல்லையா நான் இந்த காலேஜ் விட்டே போயிடுவேன். என்னடா உளறிட்டு இருக்க? ஸ்ருதி, அவங்கிட்ட பேசாம பார்க்காம இந்த காலேஜ்ல தொடர்ந்து படிக்க முடியாது. எவ்வளவு ஒருத்திக்காக நீ இந்த காலேஜ் விட்டு போவியா? என்னடா பேசிட்டு இருக்க நீ? என் பிரியா எவ்வளவு ஒருத்தி இல்ல, அவ என்னோட வைஃப். பிரதாப், டேய் என்னடா ஆச்சு? டேய் சொல்றா. பிரதாப், எங்க அப்பா ஒரு இடத்துல கடன் வாங்கியிருந்தாரு, அது கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுடா. பாத்தியா மச்சான், காசு தரலாம் வீட்டு பொண்ணு மேலே கை வச்சிருக்கான். யாரா அவன்? யாரும் தெரியல மச்சான், வட்டி கூட வேணா கட்ட பஞ்சாயத்து பண்ணுவானா. என்ன பண்ணியா? சரி மச்சான். ஸ்ருதி, போனது வந்துற. அந்த ராஸ்கலை சும்மா விடக்கூடாது. ஸ்ருதி, எங்க இவ்வளவு அவசரமா பிரதாப் போறான்? அதை விட, ஆமா அவனை திட்டினியா நீ? நீ நல்ல காரியம் தான் பண்ணிருக்க. அப்பதான் அவன் திருந்துவான். இந்நேரம் வரைக்கும் அவன் என்ன அடிக்காத குறையா பேசிட்டா ஒண்ணு புலம்பிட்டு இருந்தான். உனக்கு நல்லா வேணும்டான்னு சொல்லியிருக்கேன். இனிமே உன் திசை பக்கமே திரும்ப மாட்டான். நீயும் கண்டுக்காத. இல்ல ஸ்ருதி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்னடி சொல்ற? பிரதாப்போட நல்ல மனசு தெரியாம நான் அப்படி பேசியிருக்க கூடாது. என்ன உளர்ற? பிரதாப் மத்த பசங்க மாதிரி இல்ல, ரொம்ப நல்லவன். அவன் மனசு தெரியாம நான் அவனை ஹர்ட் பண்ணிட்டேன். என்னடி என்ன நம்ம சொல்ற? பிரதாப் வந்ததும் சாரி கேட்டுட்டு சாரி கேட்டுட்டு என் லவ்வ சொல்ல போறேன். சரி, நீ கிளாஸ்க்கு வரலையா? நீ போ, நான் வரேன். ம், சரி. பாரு, பச்சை அண்ணன்னா என்னன்னு நினைச்ச? அண்ணன் கொடுத்த பணம் வட்டியோடு இன்னைக்கு வரல, வீட்டுல ஆளு குறையும் பாத்துக்கோ. அவ்வளவுதான். ஒழுங்கா பணத்தை கொடுக்க வழிய பாரு. வாங்க தம்பி. என்னண்ணே நீங்க இங்க? வட்டி காசெல்லாம் வசூல் பண்றதுக்காக அண்ணன் என்ன கூப்பிட்டு இருந்தாரு. அண்ணன் குளிச்சிட்டு இருக்காரு. ஏண்ணே இப்படி காசு கொடுக்கலன்னா ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கேட்கறது நல்லாவா இருக்கு? இல்ல தம்பி, இப்படி எல்லாம் பேசினாதான் தம்பி காசு வரும். நீங்கெல்லாம் எப்போ திருந்த போறீங்கன்னு தெரியல. உங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீயும் ஒழுங்கா சம்பாதிக்காத, சம்பாதிக்கிறவனு நக்கல் பண்ணிக்கிட்டே இருறா. அப்பா, ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்காது. காசு கொடுக்கலாம் வீடு புகுந்து பொண்ணை தூக்குறது ரொம்ப தப்பு. டேய் தம்பி, அதை விடுங்க தம்பி. அப்பா என்ன கேட்டாரு, அவர் மேல கோச்சிக்கிறீங்களே? ஏன்னா காசு வாங்கினா காசு இருந்தா அவனா கொண்டு வந்து கொடுக்க போறான். அதை விட்டுட்டு மிரட்டி கேட்டு அவன் என்ன பண்ணுவான்? பாவம் இல்ல. நாங்களும் பாவம் தானே தம்பி. தம்பி, அண்ணன் மிரட்டி காசு கேளுன்னு சொல்றாரு, நீங்க வேணான்னு சொல்றீங்க. நாங்க யார் பேச்சு கேட்கறது? நாங்களும் பாவம் தானே. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. என்னவோ பண்ணுங்க. டேய், அந்த வீடு தான்டா, வாங்கடா போடா.
இங்க பச்சைங்கிறது யாரு? என்ன காசு வாங்கினியா? இங்க பச்சைங்கிறது யாரு? உன்ன தாயா கேக்குற, பச்சை யாரு? என்னடா உருமுறை? கடங்கார பையனி உருமுறை? காசு கொடுக்க வந்தியா இல்ல வாங்க வந்தியா? என்ன காசு இல்லையா? அப்போ உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு 7.5 தான். தூக்கிட வேண்டியதுதான். காசு கொடுக்கலன்னா பொண்ணை தூக்குவீங்களா? நீங்க ஆள் தெரியாம அடிக்கிறீங்க. ஆள் யாருன்னு தெரியாம அடிக்க வர்றீங்கன்னு சொல்ல வந்தங்க. சம்பந்தப்பட்டவங்க உள்ள இருக்கிறாங்க. ஏய், யாராங்க பச்சை? டேய், யாரா நீங்க? அண்ணன் வீட்லயே வந்து அண்ணன் பேரு சொல்றீங்க? ஏய், யாரு மேல கை வைக்கிற? நீ பச்சையா? நீங்க யாரு? நீங்க சொல்லு. எதுக்கு உள்ள வந்து இவரை போட்டு அடிச்சிட்டு? நீ பச்சையா? நான் பச்சை இல்லடா. நீங்க யாரா? போடா. கிளம்புடா வெளில. பொறுமைக்கு கூப்பிடுற, நான் வெளில போறேன். யார பார்த்தா பொறம்போக்குன்னு சொன்ன? உன்னை யாரா நீங்களா? எதுக்கு நான் வீடு பூந்து அடிக்கிறீங்க? எங்கடா அந்த பச்சை? எங்கடா அந்த பச்சை? யாராடி இல்லையே? அண்ணே, சீக்கிரம் வாண்ணே. என்னடா, என்ன பிரச்சனை? அண்ணே, பால் சொல்லல. என்னடா இது? டேய், என்னடா ரத்தம்? அடிச்சிட்டானுங்களே. டேய், யாரா நீங்க? ஏன்டா என் தம்பி அடிச்சீங்க? மச்சான், இவன் தானே எங்க அக்கா விழுத்துட்டு போனவன். காசு கொடுத்தவன் காசை கேட்கணும், அதை விட்டு பொண்ணை தூக்குவியா? அங்க என்னடா பார்வை? என்னடா பொண்ணு? ஏய், கொடுத்தா காசை திருப்பி கொடுக்கலனா பொண்ணையும் தூக்கும், ஆத்தாலையும் தூக்கும்டா. என்ன கைய? ஏய், விடுடா, விடுடா. கொன்றுவேன். உனக்கு என்ன 1 hour டைம் தரேன். அதுக்குள்ள பொண்ணு வீட்டுக்கு வரல, பொண்ணமாயிடுவேன்.